இன்றைக்கி மனிதன் நிம்மதியை தேடி உலகம் எங்கே அழிகிறான். உலகத்தில் எந்த ஒரு மூலையெல்லாம் நம்மளுக்கு நிம்மதி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. அதனால்தான் மருத்துவமனையை நாடுறான் மனிதன் நிம்மதிக்காக. ஆனால் திருக்குரான் சொல்லுது, இந்த 3 இடத்துல உங்களுக்கு நிம்மதி இருக்குது என்று குரான் சொல்கின்றது. அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனல் குலூப், அல்லாவை நினைவு கூறுவதால் நீங்கள் நிம்மதி அடைவீர்கள். 2வது அஸ்வாதில் லித்தஸ்குனு இலையா, உங்களுடைய மனைவியின் மூலமாக உங்களுக்கு நாங்கள் நிம்மதியை வைத்திருக்கின்றோம், உங்களுடைய மனைவி உங்களுக்கு கண்குளிர்ச்சியாக வைத்திருக்கிறோம் என்று குரான் சொல்லுது 2வது. 3வது ஜாலக்கும் பூத்திக்கும் சக்கனா, உங்களுக்கு இல்லங்க வீடு ஒரு சொந்த வீட்டினால் ஒரு வீட்டின் மூலியமாக உங்களுக்கு நிம்மதி இருக்குதுன்னு திருக்குரான் சொல்லுது. அதில் கண்ணியம் இருந்த அல்லாவின் நல்லிடங்களே, உங்களோட நிம்மதி 3 இடத்துல இருக்குது. 1 அல்லாவை நினைவு கூறுவதால், அது குருனி அது குறுக்கும், நீங்கள் அல்லாவை நினைவு நீங்கள் அல்லாவை ஜிக்ர் செய்தால் நான் உங்களை ஜிக்ர் நினைக்கிறேன்றான் அல்லா. அதே போல் அழகான சாலிஹான மனைவி உங்களுக்கு நிம்மதி கொடுக்கும். அதே போல் அழகான வீடு, ஒரு சின்ன வீடாக கொடுக்கணும், குடிசை வீடாக இருக்கணும், இதில் நிம்மதி இருக்குது. இது இல்லாத எங்கெங்கோ போய் நம்ம என்ன செய்யறோம், நிம்மதியை தேடுறோம்.